வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? பிரம்மம், இந்த பிரபஞ்சம்தான் நான் தான் பிரபஞ்சம் சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்க அதிசயங்களையும் சில சூட்சமமாக பார்த்த விஷயங்களை ஷேர் பண்ணும்போது மட்டும் நம்ப மாட்டேங்கிறோம். இதே அது ஸ்டோரி புக்கில் படிக்கும்போதோ, நீங்கள் ஒரு சீரியல்லையோ, ஒரு ட்ராமாலேயோ, தென் ஒரு டிஸ்னி பிக்சரில் பார்க்கும்போது மட்டும் இது கற்பனையாக இருக்கும்னு நம்புகிறீங்க. ஒரு ரைட்டரோட கற்பனைன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ரைட்டரோட கற்பனை கூட எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த சூட்சம உலகத்தில் போய் கனெக்ட் பண்ணுறவங்களோட லிங்க் இருந்து அவங்ககிட்டருந்து சில செய்திகளை வாங்கி அவங்க இந்த மாதிரி எடுக்கலாம், இல்லை எழுதலாம், இல்லை அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டு அவங்க டைரெக்டாக இது எழுதலாம். ஸோ இது உண்மை. அது மற்றவங்களுக்கு அது புரியலை, மற்றவங்களுக்கு இது நடக்கலை அப்படின்னால இது ஒரு கற்பனை கிடையாது. இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நம்பாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் அனுபவத்தில் அது வரல, உங்கள் அறிவுக்கு அது புரியலை. இது உங்களோட வளர்ச்சி. ஆனால் இது எல்லாமே இருக்குங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் இங்கே நீங்கள் ரொம்ப பிரம்மாண்டம், நீங்கள் ஏன் தன்னை அறிஞ்சிக்கணும், அப்போ தான் நீங்கள் இங்கே வாழ்வின் நோக்கம் புரியும், உங்கள் லைஃப் பர்பஸ் இது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறத விட நீங்கள் இங்கே சுலபமாக ஒரு உயிரோட்டமாக ஆனந்தமாக வாழ்ந்து போக முடியும். ஒரு சிக்கலாக, ஒரு டென்ஷனாக, ஒரு 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 விதமான குழப்பமான மனநிலையிலே இல்லாமல் ஃபுல் ஹாப்பினஸோடையும் வாழ்ந்து போக முடியும். அப்போது இந்த மாதிரி அதிசயங்களை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கணும். முதல்ல இருக்குன்னு நம்பணும். 3வது, இது மாதிரி உங்களுக்கும் ஏற்படும். இது தெரிஞ்சு சொல்கிறதுனால நாங்கள் இது பிரம்மாண்டமான ஆள் கிடையாது, இது தெரியாதனால நீங்கள் சிறிய மனிதர்கள் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2வது, வள்ளலாரோட திருவருட்பாவையோ, ஆண்டாளோடைய திருப்பாவையோ, பாட்டை மட்டும் படிக்கிறதுனாலையோ, அதை பொருளை விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலையோ அவங்க இந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சுட்டு போகல. எனக்கு அப்படின்னா நான் பெரிய ஆள், நான் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இதை எழுதி வைக்கல. இந்த மாதிரி ஒரு வே இருக்குது, இந்த மாதிரி நீங்களும் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அவங்க இருக்கும்போது ஒரு பாதை கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் மூலம் நீங்கள் அதே பாதையில் போகணுன்னு இல்லை. அதே பாதையில் போனால் ஆண்டாள் தான் போக முடியும், அதே பாதையில் போனால் வள்ளலார் தான் போக முடியும். நீங்கள் எப்படி போக முடியும்? நீங்கள் வள்ளலாரை பிடிச்சிட்டே போகணுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் முடியாது. நீங்கள் வள்ளலார் ஆனால் மட்டும்தான் போக முடியும். இல்லையா, நீங்கள் கான்சியஸ் ஆகி வள்ளலார் ஆகலாம். நீங்கள் ஒட்டுமொத்த அக விழிப்புணர்வாக ஆகி கான்சியஸ் ஆகி நீங்கள் வள்ளலாரோட கனெக்ட் ஆகி நீங்கள் வள்ளலார் கூட போகலாம். வள்ளலார் உங்களுக்குள்ளே கனெக்ட் பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வள்ளலாரோட பாட்டையும் வள்ளலாரோட கருத்தையும் வள்ளலாரோட சொன்ன புறத்தன்மையில் அவர் சூட்சமமாக சொல்லிட்டு போன ஒரு செய்தியை பரிபாஷையில் சொன்ன செய்திகளை நம்ம வழிபாடாக பண்ணிகிட்ருக்கோம். அவர் இதை இப்படி சொல்லிட்டு போகல அப்படின்னு வள்ளலாரே சொன்னால் கூட இங்கே நம்ப தயாராக இல்லை. ஏன்னா அது நம்ம இல்யூஷன், ஒரு இந்த மாதிரி பழக்கப்படலை. இது சாத்தியம்னு நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப நமக்குள்ளே புகுத்தப்பட்டாச்சு. அதனால தான் இந்த அதிசயங்கள்லாம் இப்போது சொல்லும்போது உங்களுக்கு வித்தியாசமாகவும் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்குது. ஆனால் அது உண்மை. வள்ளலார் அனுபவங்கள் நமக்கு வரணும். அதை விட இன்னும் நம்ம
அட்வான்ஸாக நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு தான் அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அவர் மட்டும் இல்லை, சித்தர்கள் எல்லாருமே. இப்போது டெஸ்லா பற்றிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் கொண்டு இருப்பார். அவர் பிளேட்டை நிறைய வாட்டி துடைச்சிட்டு ஃபுட் எடுத்துக்கிறது, அவர் இருக்க இடத்துலேருந்து நிறைய வாட்டி அந்த இடத்த ஃபுல்லாக நிறைய வாட்டி நடந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 17 டைம்ஸ் நடந்து இந்த மாதிரி அந்த அந்த இடத்த சூஸ் பண்ணுவார். அவர் நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சார். அதில் இன்னும் சொல்லப்போனால் பல்பு கண்டுபிடிக்கும் போது ஐன்ஸ்டீன் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவரை தான் அவர் பயன்படுத்துகிறான்னு தெரிஞ்சோடனே அவர் தனியாக போய் தனியாக சில பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சார். மித்த பொருட்கள்லாம் இவங்க கூட சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருப்பார். அவர் இறுதியாக உடல் விடும்போது என்ன கண்டுபிடிச்சிருப்பார்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னா என் மனசில் என்ன இருக்குங்கிறத அப்படி பிக்சராக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமரா வச்சு நீங்கள் மைண்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த பிக்சரில் வந்துடும். நீங்கள் இப்போ நீங்கள் உங்களை ஒரு சிங்கம் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு ரொம்ப கோபமாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே என்ன ஓடுதோ, என்ன உள்ளே இருக்கோ அந்த பிக்சர் அந்த நமக்கு ஃபோட்டோவாக கிடச்சிரும். இந்த மாதிரி அது 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 கண்டுபிடிச்சிட்டாரா, அது வெளியிடாமல் இருக்கும்போதே இறந்து போயிட்டாரான்னு தெரில. அவர் இறந்து போனது கூட மர்மம் தான். அவர் ரூமுக்குள்ளேருந்து எங்கே போனார், எப்படி இறந்தாருன்னு தெரியாது, உடல் போச்சு. ஸோ இந்த மாதிரி பிக்சர் பார்க்கும் போதெல்லாம் அது சாத்தியம் இல்லைன்னு உங்களால் நம்ப முடியாது. ஏன்னா அதுவே ஒரு மர்மமாக இருக்குது. அதனால் அது யாரும் அதை பற்றி ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அவங்ககிட்ட டேட்டாவோ இல்லை. நான் என்னோடய அனுபவத்தை போட்டிருக்கும்போது உடல் அந்த அந்த அனுபவத்தில் நான் சொல்லியிருப்பேன். உடல் ஒரு ஷைனிங்கான ஒரு ஆடை, ஒரு உடல் மாதிரியும் அதுக்குள்ளே வெப்ஜிஆர் கலர் அப்படி ஃபுல்லாக அப்படி கலர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த பிக்சர் தான், இதே மாதிரி தான். அப்போது இது சாத்தியம்னு நீங்கள் நம்பணும். அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருப்பார், நாங்கள் பழனியில் இருக்கும்போது அவர் போகரோட குகையில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கும்போது 7 அடியில் டியூப்லைட்டோட வெளிச்சம் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வெளிச்சத்தில் ஒளியில் 2 உருவங்கள் நடந்து போனதாகவும், அது ஒன்று போகராகவும் இன்னொன்று புலிப்பாணி சித்தராகவும் ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்கதாகவும், அதை பார்த்துட்டு அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருந்தார். அங்கே மக்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க யாருமே இவரை பார்க்கல, இவங்க யாருமே அவங்கள கவனிக்கல, ஆனால் இந்த காட்சியை பார்த்ததா அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட அண்ணா இந்த மகாசிவராத்திரிக்கு சதுரகிரிக்கு போயிருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒரு 10 அடிக்கு முன்னாடி போகிறாங்க. இவங்க இந்த பக்கம் வந்திருக்கும்போது ஒரு ஒரு நடுத்தர வயது ஒரு ஆண், இல்லை ஒரு இளமையான ஒரு 25 வயசுள்ள ஆண், 22 23 வயசுள்ள ஒரு பெண் உருவத்தில் ஒரு அழகான பெண்ணாகவும், அவங்க இது வரைக்கும் அந்த உருவத்தை எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஆண் மீசையை நல்லா முறுக்கி விட்டு ஒரு கம்பீரமான ஒரு ஆண் மகனா அவங்க அந்த பையன் அந்த 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 உருவம் இருந்ததாகவும், இவங்க எதிரில் கிராஸ் பண்ணும்போது அந்த பெண் இவரை பார்த்து சிரித்ததாகவும், இவங்க என்ன சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்துன்னு யோசிச்சுட்டு நடந்துகிட்டே இருக்கும்போதே அவங்க அப்படி கடந்துட்டு போனோடனே அவங்க கண்கள்லாம் ப்ளூ கலரில் இருந்துச்சான். அப்படி எப்படி வில் மாதிரி அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்ததா அந்த உருவம். இவங்க வித்தியாசமாக இருக்காங்க. திரும்பி பார்க்கும்போது 2 அடி நடந்துட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்கள காணோம், மறைஞ்சிட்டாங்களாம். இது வீட்டில் போய் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லும்போது, இது யார்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்களை மென்டல்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒரு 1 மந்த்துக்கிட்ட கழிஞ்சு தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட இதை ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. அது யார் அப்படின்னு என்னால் யூகிக்க முடிஞ்சுன்னா அது அந்த அந்த காளியும் அந்த சிவனும் இவங்க தான். அதை நம்ம அதை நான் எப்படி சொல்லுவேன்னா, அந்த பாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட கான்சியஸ் தான் காளி ரூபம், சிவன் அண்ணாமலையார்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்சியஸ்.
ஸோ இந்த மாதிரி சித்தர்கள் வந்து எங்கேயும் போயிட்டுருக்காங்க, எல்லா உருவத்தையும் காமிக்கிறாங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் நம்பணும். இப்படி ஒன்று இருக்குதுன்னு நம்பணும். நான் இன்னொரு பிக்சர் போடுறேன். நான் அந்த பார்த்த காட்சியை நான் அப்படியே போடுறேன். இன்னும் எனக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல்னால், நான் எப்படி பார்த்த காட்சி எப்படி பிக்சராக கிடைக்குது அப்படின்னு தெரியல. இந்த பிக்சர் வந்ததுக்கப்புறம் எனக்கு காட்சி வருதுன்னா, இந்த பிக்சர் போட்டிருப்பாங்கள்ல, இவங்களுக்கு இந்த காட்சி கிடச்சிருக்குமா அப்படின்னு தான் தோணுச்சு. அப்போ சேம் ஒரு கலெக்டிவ் கான்சியஸாக இது நாங்கள் பார்க்குறோமா அப்படின்னு கூட தோணுச்சு. அப்போது இது வந்து இந்த காட்சி நான் பார்க்கும்போது இது ஆல்ரெடி நிகழ்ந்து முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? இங்கே காலம் வந்து உங்களால் கணிக்க முடியுதா? காலம் அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ள காலத்துக்கும் அங்கே உள்ள காலத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. முதல்ல இதை நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. அது வேறு விஷயம் இருக்குது. இவ்வளோ பேசியும் ஜஸ்ட்டு கற்பனை, நமக்கு வரல, அது எதுக்கு அப்படின்னு தான் எல்லோரும் போகிறோம். அது அப்படி இல்லை. யாரும் விளையாட்டாக இதை காமிச்சு இது தான் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எந்த அவசியம் கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, அப்படி ஒரு விஷயம் சொல்லி தான் பண்ணணும்னு, ஏன்னா போலியாக அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இதை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் 4 பேர் பேசுகிறது, இதே மாதிரி வந்து தனக்கே வந்த மாதிரி பேசுகிறது. எனக்கு மகாவதார் பாபாஜியை டைரெக்டாக ஒருத்தர் பார்த்து வெங்கடராமன் ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் வந்து பாபாஜி கூட சதுரகிரி மலையில் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது மூலிகைகள் இதெல்லாம் காமிப்பாராம். பாபாஜியோட முடி வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்குமா. இந்த ஸ்ட்ரெயிட் பண்ணுற அந்த பியூட்டி பார்லர் போய் பண்ணுறாங்கல்ல நடிகர்கள், அந்த ஹேரை சில்கியாக இருக்குல்ல, அது மாதிரி இருக்குமா. இவர் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த அந்த முடி அப்படி டச் பண்ணோடனே அவர் சொல்லுவாராம், நீ வந்து மசுரை ஆராய்ந்தது போதும் உசுரை ஆராயி அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ மூலிகை பேர்லாம் சொல்லிட்டு வருவாங்களே, இது இந்த மரம், இதுக்கு இந்த வைத்தியம் அப்படின்னு. அவர் குளிக்கும்போது அவர் மலை மேலே உட்காருவாராம். அப்படியே வந்து அந்த இடத்துல மட்டும் மழை விழுமா. அப்புறம் ஒரு மரத்துக்குள்ளே போயிட்டு அப்படி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துடுவாராம். அப்புறம் சொல்லுவாராம், அந்த 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 அங்கே அங்கே வந்து காளி கோயில் இருக்குது, அந்த பக்கம் மேலே எல்லாம் நீ போக வேண்டாம்னு சொல்லுவாராம். மனிதர்கள் அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாராம் இவர்கிட்ட. அதே மாதிரி அவர் கூட மேலே நின்றுட்டுருப்பாராம். மேலே நின்றுட்டுருக்கப்பாராம், திடீர்னு பார்த்தா கீழே அடிவாரத்தில் போயிட்டுருப்பாராம். ஸோ இந்த மாதிரி அதிசயங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நம்பணுங்கிறதுக்காண்டி தான் எஸ்பெஷலி நான் இதெல்லாம் சொல்கிறேன். இந்த அனுபவத்தெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். எனக்கு தெரியும் நீங்கள் நம்புறீங்க, நம்பாதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்பலைனாலும் என்றைக்கா ஒரு நாள் நிறைய பேருக்கு இந்த கான்சியஸாக நடக்கும்போது நம்புவாங்க. ரெண்டாவது என்னென்னா, என்னை பார்த்து நிறைய பேர் வந்து இப்படி ஒன்றுன்னு நம்புவாங்க. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இது எதுக்காண்டி இதெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நம்ம 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 வந்து அவேக்கன் ஆகணும். இப்படியே உட்காந்துட்ருக்கக்கூடாது. நமக்கு நடக்காது, நமக்கு இதுக்கு இன்னும் என்னெல்லாம் கற்றுக்கணுமோ, எவ்வளோலாம் தெரியணுமோ, நம்ம ஒன்றும் படிக்கலை, நம்ம தியானம் பண்ணல, தவம் பண்ணல, நமக்கெல்லாம் இது சாத்தியமா அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ரெண்டாவது, இது வந்து யாருக்கோ தனிப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. இது வந்து குருகுலம் மாதிரி ஒரு அந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கப்படுற வித்தை, ரகசியமான வச்சுருந்ததெல்லாம் ஒரு காலத்தில். இப்போ நம்ம கான்சியஸே மாறுறோம். 3Dலேருந்து 4 போய் 5 போயிட்டுருக்கோம். ஆனால் 12th டைமென்ஷன் 36 டைமென்ஷன் வரைக்கும் இருக்குது, வள்ளலார் சொல்லியிருக்கார். அப்போ 36 டைமென்ஷன்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்தானா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். இந்த பூமி வந்து அவனுக்கு என்ன இருக்கும், எறும்பு மாதிரி தெரியும். நம்ம இப்போ எறும்பை நினைக்கிறோம்ல, அது மாதிரி தான் நம்மளை பார்ப்பான் அவன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேனே ஒழிய, உங்களை வந்து இது பண்ணணும் அதெல்லாம் சொல்ல. நான் இன்னும் ஒரு சில பிக்சர்ஸ் எடுத்து அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும். எனக்கு உண்மையை சொல்லணுன்னா, எனக்கு இந்த ஒர்க்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த அந்த நிகழ்ச்சியை வந்து இப்போ ஷேர் பண்ணணும். ஏன்னா நான் இங்கே இருக்கேன், அந்த அந்த கான்சியஸோடு நான் இருந்திருக்கேன், நான் இருக்கேன், நான் உணர்கிறேன் நிஜமாகவே. ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லும்போது இந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இல்யூஷன், அது வந்து ஒரு மாயை அப்படின்னு நினச்சிக்காம, மாயை தான், ஒட்டுமொத்தமாக நம்ம மாயை தான். ஆனால் இதுவும் இருக்குது. இப்போ இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இது மாயை தானே, அதே மாதிரி அதுவும் இருக்குது, அதுவும் மாயை தான். எல்லாம் அது ஒரு படம்னு வச்சுக்கோங்க, இது ஒரு படம். அது ஒரு ஊர், இது ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் அந்த ஊருக்கும் போயிட்டு வரேன், இந்த ஊர்லேயே இருக்கேன். நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறதுனால சொல்கிறீங்க, நீங்களும் வாங்கன்றேன், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன்னா, இன்னும் இயல்பாக எடுத்துக்கோங்க. தன்னை உணர்தலுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, அதை பற்றிலாம் பேசக்கூடாதாமே, அது வந்து ரொம்ப பெரிய நிலையாமே, நமக்கெல்லாம் அதை பற்றி யோசிக்கிறதுக்கும் இது இல்லையே, நம்ம வாழ்ந்து போகிறது நமக்கு தன்னை உணர்தலே வந்து வாழ்வின் குறிக்கோளாக வச்சுருக்கோமே, இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாதேங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எப்படிங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்கிறத உணர்ந்தீங்கன்னா தன்னை அறிதல் எப்படி உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும்? இங்கே அப்படி இல்லை, அனைத்துமே நீங்கள் தான். நம்ம வெஜிடபிள்ஸ் கேரட் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கேரட்டை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கிட்டு வந்து கட் பண்ணுங்களேன், அது ஹாப்பியாக சொல்லும், என்னை கட் பண்ணி நீங்கள் சமையல் பயன்படுத்துறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும், நீங்கள் கான்சியஸாக இருந்தீங்கன்னா. அதே மாதிரி அது கட் பண்ணும்போது நம்ம ஒரு 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 கோழியை கட் பண்ணால், கழுத்தை கட் பண்ண எப்படி இருக்கும், அதே ஃபீல் இருக்கும் கேரட்டை கட் பண்ணும்போது. ஒரு ரோஜாப்பூ சொல்லும், தேங்க்யூ, நீங்கள் வந்து இந்த பூ எடுத்து தலையில் வச்சுக்கிறீங்க, எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்துருக்கீங்க. ஒரு ஒரு ஆணு பெண்ணு கல்யாணம் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு பூவை எடுத்து அந்த ரோஸை வந்து செடியிலேருந்து கட் பண்ணி தலையில் வைக்கும்போது அந்த ரோஸ் ஆனந்தப்படுது, நான் வாழ்வின் பயனை அடைந்து விட்டேன் அப்படின்னு. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு வரேன். இது மாதிரி எனக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக சொல்ல முடியுது. இது வந்து என்னென்னா, மற்றவங்கள கவர்றதுக்காண்டி பேசலை, நீங்கள் என்னை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துக்கணும்னு பேசலை. இங்கே எல்லாமே பிரம்மாண்டம், நீங்கள் உட்பட, இங்கே இருக்க பொருட்கள் எல்லாம் உட்பட. இதை விட இன்னும் பிரம்மாண்டமெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இதை பேசுகிறேன். அப்போது இந்த மாதிரி உடல் இந்த மாதிரி அங்கே 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 இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த உடலோட கான்சியஸ், இந்த உடலோட வெப்பநிலை, இந்த உடலோட உள்ள ப்ளட்டு இதெல்லாம் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் அவங்க சூப்பர் கான்சியஸாக இருக்காங்க. அங்கேருந்து இங்கே வரும்போது நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, 2 சூட்சும உடலும் சூழ உடலுக்காரங்களும் மெர்ஜ் ஆகிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி தான் ஆகுது. அதனால தான் என்னால் தெளிவாக பேச முடியுது. சரி, இதன் நோக்கம் தான் என்ன, இந்த மாதிரி நான் பேசுறதுனால நோக்கம் தான் என்ன அப்படின்னா, சூட்சும உலக பயணம் நிஜம், இது வந்து சாத்தியம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு. 2வது, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் ஜஸ்ட்டு கனவு, இது ஒரு இலூஷன், இது ஒரு நம்ம பிரம்மை அப்படின்னு நினச்சிக்காம நிஜம். திரும்ப சொல்கிறேன், நிஜம்னா இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு மனசோட அனைத்து விளையாட்டும் தான் நம்ம பார்க்குற காட்சி அத்தனையும். இப்போ நான் பேசிகிட்ருக்கேன்ல, என்னோடய உடல் இருக்குல்ல, என்னோடய குரல் இருக்குல்ல, என்னோட ஒட்டு மொத்தமாக இருக்குல்ல, எல்லாமே மாயைதான். நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அணுலேருந்து வந்த நிறைய அணுவாகி ஆன அந்த நிறைய அணுவாகி ஆனதுலேருந்து நான் ஒரு கரெக்டாக ஒரு கையிலேருந்து ஒரு கொத்த அணு அள்ளி உருவாக்குனது தான் நான். அப்போ நான் அணுவுக்கும் போக முடியல, கான்சியஸ் இருந்தால். இப்போ கொத்தாக இருக்கேங்கிறது எனக்கு உணர்ந்துக்க முடியும்ல. இப்போ புரியுதா? உங்களுக்கு வலிச்சா எனக்கு வலிக்கும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருக்க முடியும்.